வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். உருளைக்கிழங்கு காராமணி மசால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 150 கிராம் காராமணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைங்க. அப்படி ஊற வைக்க முடியலனா காலையில் ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அரை முடி தேங்காவிலே நான் பாதி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை 3த்தையும் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு பட்டை, 3 லவங்கம். இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்கிற சோம்பு, பட்டை, லவங்கம் 3 போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி மசாலாலாம் வெறும் எண்ணெயில் போடும்போது கம்மி ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற காராமணி 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட சேர்த்து. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குக்கரில் பண்ணுறதுனால கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா குக்கரில் தண்ணியெல்லாம் இழுக்காது. எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். குக்கர் 3 விசில் வந்து வெயிட்லாம் குறைஞ்சிருச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா சைடில் மிதந்து வந்திருக்கு. குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். காராமணி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு காராமணி மசால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.